இருந்தேன். ஆரம்பத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்ல ஜாயின் பண்ணேன். ஒரு கிளினிக்கில் ஜாயின் பண்ணேன். கிளினிக்கில் ஜாயின் பண்ணும்போது ஒரு பெருசாகவே தெரியல எனக்கு. உங்களை மாதிரி சொல்ல மாட்டேன். என்னோட விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண ஒரு வங்கி கடனில் ஊழியர் சொல்லுவாங்க, கிளினிக்கல் சொல்லுவாங்க. ஸோ 94 ஜாயின் பண்ணி 7 வருஷமாக கிளினிக்கலாகவே இருந்தேன். நான் எனக்கு மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் கூட எனக்கு வரல. ஏன்? சாதாரணமாக எனக்கு சொந்த ஊரில் இருந்தேன். சொந்த ஊரில் இருந்துட்டு ஃபேமிலி, அம்மா அப்பா, அண்ணன் தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு அப்படியே ஜாலியாக இருக்கும். போதுமா இந்த லைஃப் அப்படின்னு தோணுச்சு. 7 வருஷம் ஓடிடுச்சு. ஸோ திடீர்னு நாட்டில் வந்து ஒரு பெரிய பேங்கிங்கில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்துச்சு. கம்ப்யூட்டரைசேஷன் வந்தது கூட பேங்க் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு யோசனை பண்ணோம். ஸோ நம்ம லைஃப் இதே இப்படியே இருக்கும் அப்படின்னா நம்மளால முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு முடிவு பண்ணோம். 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரொமோஷன் ஆனோம். இது வரைக்கும் எல்லா பீரியட்லையும் ஒவ்வொரு 4 வருஷம் 3 வருஷத்துலையும் ப்ரொமோஷன் வாங்கி இன்னைக்கு டிஜிஎம்மாக இருக்கிறேன். ஸோ அந்த பீரியடில் வந்து நினைச்சேன், நான் எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கணும். நான் 7 வருஷமும் வந்து ஒரு கிளினிக்கலாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் வாழ்க்கையை நம்ம அது வரைக்கும் அப்படியே போயிடலாம், சொந்த ஊரில் இருந்துட்டு அப்படி. ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சடல் தாட்சி சொல்லுவாங்க இல்லையா, உதயம் வந்து சொல்லுவாங்க, சரி நம்ம மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணேன், சரி அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஆஃபீஸர் ஆனால் ஒரு மேனேஜர் ஆயிருக்கோம். மேனேஜர் ஆகி சைன் பண்ண 4 வருஷத்துல. அப்புறம் நான் வந்து சென்னை நியூஸ்ல ஒரு பிரான்ச்ல மேனேஜராக இருக்கேன். அப்போ நினைச்சேன், நான் வந்துச்சு இந்த சென்னை டிஓல டிவிஷனல் மேனேஜராக டிஜிஎம்மாக ஒரு நாள் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்னை டிஜிஎம்மா டிவிஷனல் ஹெட்டாக உட்கார்ந்து இருக்கேன். இது வந்து எதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு டெஸ்டினேஷன் நீங்க கிரியேட் பண்ணணும். நம்ம என்னவா ஆகணும், என்னவா ஆக போறோம், அதுக்கு ஒரு டெசிஷன் நீங்க டெஸ்டினேஷன் கிரியேட் பண்ணா மட்டும்தான் டிராவல் போய் ரீச் ஆக முடியும். டெஸ்டினேஷன் எதுனே தெரியாம இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க டிராவல் எவ்வளவு தூரம் பண்ணுவீங்க, எங்க போவீங்க யாருக்கும் தெரியாது. ஸோ யூ ஃபிக்ஸ் யுவர் டெஸ்டினேஷன், தென் யூ ட்ரை டு ரீச் தட். அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் வேணும். அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், யூஸ் ஆகும் நம்புறேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட படிப்பு மட்டும் போதுமா அப்படின்னு இருந்தா அது மட்டும் உதவாது. முயற்சி வேணும், கண்டிப்பா முயற்சி வேணும். ஒரு முயற்சி